வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஃபர்டிலைசேஷன் டு ஃபீட்டல் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் 2 ஓவரியில் ஏதோ ஒரு ஓவரிலேருந்து ஒரு எக் மட்டும் மெச்சூர் ஆகி வரும். ஸோ அந்த எக் வந்து எப்படி மெச்சூர் ஆகி வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பிஃபோர் தட் see this picture. இந்த பிக்சரில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஃபீமேலோடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை வந்து பார்க்குறீங்க. அப்போது இதில் வந்து என்னென்ன பார்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே எக் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, போத் த சைடு, தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஓவரி. இந்த ஓவரியோட ஒரு டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. தட் டியூப் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃபெலோப்பியன் டியூப் விச் இஸ் அதர்வைஸ் known ஆஸ் அ ஓவிடக்ட். இந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து எப்படி ஓவரியை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குன்னா பை a ஸ்ட்ரக்சர் கால்ட் ஆஸ் அ ஃபிம்ப்ரியே. அண்ட் இந்த ஃபெலோப்பியன் டியூப் ரெண்டுமே வந்து எங்கே சேருது அப்படின்னா இந்த யூட்ரஸில் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இந்த யூட்ரஸுக்கு கீழே சர்விக்ஸ் வந்து இருக்குது. இந்த சர்விக்ஸுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த வெஜைனா அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த யூட்ரஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see a மெரூன் கலர் லைனிங். அதுதான் வந்து நம்ம யூட்ரைன் லைனிங்னு சொல்கிறோம். மெரூன் கலரில் வந்து டார்க்காக இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் ஆஸ் அ எண்டோமெட்ரியம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த ஓவரி அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் எடுத்து நம்ம அலாங் த லென்த் வைஸாக அதை கட் பண்ணி பார்த்தோன்னா அது பார்க்குறதுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். இப்போது இந்த ஓவரிக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஓவரியில் அவுட்டர் பார்ட்டான கார்டெக்ஸும் அண்ட் இன்னர் ஆர் மிடில் பார்ட்டான மெடுலாவும் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. இந்த கார்டெக்ஸில் தான் வந்து ஃபாலிகுல்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். அந்த ஃபாலிக்குள்ளே தான் வந்து எக் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுவும் வந்து மெச்சூர் ஆகிக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த பிக்சரில் பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமோர்டியல் ஃபாலிக்கல் வந்து இருக்குது. தட் ப்ரைமோர்டியல் ஃபாலிக்கல் கெட் டெவலப்ட் இன்டு அ ப்ரைமரி ஃபாலிக்கல். தென் அந்த ப்ரைமரி ஃபாலிக்கல் செகண்டரி ஃபாலிக்குலாக வந்து டெவலப் ஆகுது. தென் லேட்டர் அது டெர்ஷியரி ஃபாலிக்குலாக வந்து டெவலப் ஆகும். அந்த டெர்ஷியரி ஃபாலிக்குல் நெக்ஸ்ட்டு அது வந்து கிராஃபியன் ஃபாலிக்குலாக வந்து டெவலப் ஆகும். அந்த கிராஃபியன் ஃபாலிக்குல் வந்து அடுத்ததாக அது மெச்சூர் ஆகி அது எப்போ வந்து அது மெச்சூர் ஆகுதோ தென் அது வந்து ரப்சர் ஆயிரும். ஸோ ரப்சர் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய எக் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடும். அப்போ அந்த எக்கை தான் நம்ம வந்து மெச்சூர்டு எக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபாலிக்குல் ரப்சர் ஆகி எக் வந்து வெளியே ரிலீஸ் ஆகி வரக்கூடிய அந்த ப்ராசஸை வி கால் இட் ஆஸ் அ ஓவுலேஷன். ஸோ எப்போ இந்த எக் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வருதோ அப்போது அது வந்து ஹியூமனோட ஃபீமேலில் 24 ஹவர்ஸுக்கு அலைவாக அப்படியே இருக்கும். அந்த டைமில் ஸ்பெர்ம் வந்துச்சு அப்படின்னா இந்த எக்கோட அந்த ஸ்பெர்ம் வந்து சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்து ஜைகோட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். தட் ஜைகோட் வி கால் இட் ஆஸ் அ ஃபர்டிலைஸ்ட் எக். ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒரு எக் அப்படிங்கிறது இந்த மாதிரி மெச்சூர் ஆகி வரும். எப்போல்லாம் அந்த கிராஃபியன் ஃபாலிக்குல் வந்து ரப்சர் ஆகுதோ ஒவ்வொரு மாதமும் அப்போல்லாம் வந்து ஒரு எக் வந்து வெளியே ரிலீஸ் ஆகி வரும். அப்படி வரக்கூடிய எக் வந்து ஸ்பெர்மோட சேர்ந்து ஃபர்டிலைஸும் ஆகலாம், ஃபர்டிலைஸ் ஆகாமையும் போகலாம். பட் ஆனால் ஒவ்வொரு மாதமும் அந்த எக் வந்து வெளியே ரிலீஸ் ஆகி வரும் போதெல்லாம் யூட்ரஸ் வந்து தன்னை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கும். எதுக்காகனா டு ரிசீவ் த ஃபர்டிலைஸ்ட் எக் எவ்ரி மந்த். எக் வந்து சப்போஸ் ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபர்டிலைஸ்ட் எக்கை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காண்டி அந்த யூட்ரஸ் வந்து தன்னை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதுக்காண்டி அந்த யூட்ரஸோடைய யூட்ரைன் லைனிங் வந்து இட் வில் பிகம் திக் அண்ட் ஸ்பாஞ்சி ஃபார் த இம்ப்ளான்டேஷன், அதாவது ஃபார் த அட்டாச்மெண்ட் ஆஃப் த ஃபர்டிலைஸ்ட் எக். ஓகேவா? சரி, இப்போது நமக்கு வந்து ஒரு எக் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வருதுன்னு தெரியுது. அந்த எக் வந்து ஃபர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே யூட்ரஸ்குள்ளே போய் வந்து இம்ப்ளான்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு இதுலேருந்து புரியுது. சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சு அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது, ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சு அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்க இல்லையா, கிராஃபியன் ஃபாலிக்குல் ரப்சர் ஆகி எக் அப்படிங்கிறது வெளியே ரிலீஸ் ஆகி வந்துச்சுன்ட்டு அந்த கிராஃபியன் ஃபாலிக்குல் ரப்சர் ஆனது, அதாவது அந்த எம்டியான கிராஃபியன் ஃபாலிக்குல் வந்து நெக்ஸ்ட்டு கார்பஸ் லூட்டியம் ஸ்ட்ரக்சராக வந்து டெவலப் ஆகும். அது வந்து அப்படியே பெர்சிஸ்ட் ஆகி இருக்கும். ஏன் அப்படின்னா தட் கார்பஸ் லூட்டியம் வில் செக்ரீட் அ ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன். இந்த ப்ரொஜெஸ்டரான் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரெக்னன்சி ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து யூட்ரைனுடைய வால் வந்து ஆல்ரெடி திக்காகவும் சாஃப்டாகவும் இருக்கிறதா பார்த்துருந்தோம். அதை வந்து இதை மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கும். அண்ட் ஆல்சோ ப்ரெக்னன்சி முடிகிற வரைக்கும் அனதர் ஃபாலிக்குல் வந்து மெச்சூர் ஆக விடாமல் இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் தான் வந்து ப்ரிவென்ட் பண்ணி பார்த்துக்குது.
ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா அந்த கார்பஸ் லூட்டியம் வந்து டீஜெனரேட் ஆயிரும், அழிஞ்சு போயிடும். அண்ட் ஆல்சோ அந்த எக் வந்து ஃபர்டிலைஸ் ஆகலை, ஸோ அது வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆயிரும். அண்ட் ஆல்சோ அந்த யூட்ரைனுடைய லைனிங் வந்து பிரேக் ஆகி இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஆஸ் அ பிளட்டாக மியூக்கஸாக வந்து வெளியே வந்துடும். ஸோ திஸ் லீட்ஸ் டு அ மென்சுரல் ஈவெண்ட். அதாவது வெஜினல் ப்ளீடிங்காக வெளியே வந்துடும், அப்புறம் மென்சுரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து மென்சுரல் சைக்கிள் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரிமைனிங் 3 ஃபேஸ் இருக்கு இல்லையா, மென்சுரல் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஓவலேட்ரி ஃபேஸ், நெக்ஸ்ட்டு லூட்டியல் ஃபேஸ், திரும்ப வந்து மறுபடியும் மென்சுரல் ஃபேஸ் அப்படின்ட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் சைக்கிளிக்காக. ஓகே, இப்போது நம்ம ஒவ்வொரு மாதமும் 2 ஓவரியில் ஒரு ஓவரி மட்டும் ஒரு எக் வந்து மெச்சூர் ஆகி வருது அப்படின்னு பார்த்துருந்தோம். அது ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா சில ப்ராசஸில் அண்டர்கோ ஆகுதுன்னு நமக்கு தெரியுது. சம்டைம்ஸ் அந்த ஓவரியிலேருந்து 2 எக்குமே வந்து ரிலீஸ் ஆகி வரலாம். அப்போது அந்த 2 எக்கோடையும் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பெர்ம் வந்து ஃபர்டிலைஸ் ஆகி ஜைகோட் ஃபார்மேஷன் வந்து நடந்து அண்ட் இட் வில் ரிசல்ட் இன் அ நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அதாவது 2 ட்வின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அது நான் ஐடென்டிக்கலாக வந்து இருக்கும், ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்காது. தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ். சம்டைம்ஸ் ஒரு சிங்கிள் எக் வந்து ஸ்பெர்ம் மூலிமா ஃபர்டிலைஸ் ஆகி அந்த ஃபர்டிலைஸ்டான எக் வந்து 2 டிவைட் ஆகி 2 ஐடென்டிக்கல் ட்வின்ஸாகவும் வந்து ஃபார்ம் ஆகலாம். பை சான்ஸ் வந்து இப்படியும் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்டிலைசேஷன்லேருந்து ஃபீட்டல் டெவலப்மெண்ட், அதாவது ஃபீட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அதுக்கப்புறமா ப்ரெக்னன்சி, தென் சைல்ட் பர்த் அண்ட் லாக்டேஷன் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷனில் இப்போ ஃபாலிகுல் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா, பிரைமரி ஃபாலிகுல், செகண்டரி ஃபாலிகுல், டெர்ஷியரி ஃபாலிகுல், அதுக்கப்புறம் கிராஃபியன் ஃபாலிகுல் டெவலப் ஆகுது, அதுக்கப்புறம் அது மெச்சூர் ஆகும், தென் அது வந்து ரப்சர் ஆகி அதுக்குள்ளேருந்து எக் வந்து வெளியே ரிலீஸ் ஆகி வரும்னு பார்த்துருந்தோம். அந்த ரிலீஸ் ஆகி வரக்கூடிய அந்த எக்கை வந்து நம்ம எக்குன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஓவம்னு சொல்லலாம், ஒரு அதர்வைஸ் ஊசைட் அப்படின்னும் சொல்லலாம். அது வந்து ஃபீமேல் பாடிக்குள்ளே 24 ஹவர்ஸ் வரைக்கும் தான் வந்து அலைவாக வந்து இருக்கும். அந்த 24 ஹவர்ஸுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஸ்பெர்ம் வந்து அந்த எக்குக்குள்ளே என்டர் ஆகி ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்தாகணும். ஓகேவா, இப்போ நம்ம ஃபர்டிலைசேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா எக், அதாவது ஓவம்குள்ளே ஸ்பெர்ம் வந்து என்டர் ஆகி ஃபியூஸ் ஆகணும். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு எக் வந்து இருக்குது, அந்த எக்குக்குள்ளே ஸ்பெர்ம் வந்து என்டர் ஆகி ஃபியூஸ் ஆகுது அண்ட் ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ஜைகோட்டு தான் we call it as a fertilized ovum or otherwise fertilized egg. அதாவது எக் வந்து ஸ்பெர்மோட சேர்ந்து ஃபர்டிலைஸ்ட் ஆனதுனால அதை வந்து நம்ம fertilized ovum or fertilized egg அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸை தான் we call it as a fertilization. ஓகேவா, இப்போ ஃபர்டிலைசேஷன்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். இந்த ஃபர்டிலைசேஷன் வந்து எங்கே அக்கர் ஆகுது, எங்கே டேக்ஸ் பிளேஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஹியூமனோட ஃபீமேலில் இன்டர்னல்லாக ஃபீமேலோடைய ஜெனிட்டல் ட்ராக்டில், அதாவது அந்த ரீப்ரொடக்டிவ் அந்த சிஸ்டம்குள்ளே அந்த ஃபெலோப்பியன் டியூப்னு நம்ம இங்கே பார்த்துருந்தோம் இல்லையா, ஃபெலோப்பியன் டியூப் விச் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஓவிடக்ட், இந்த டியூப் மாதிரி கூடிய ஸ்ட்ரக்சர், இதில் ஆம்புலா அப்படிங்கிற இந்த பார்ட்டில் தான் வந்து இந்த ஃபர்டிலைசேஷனுங்கிற ப்ராசஸ் நடக்குது. இப்போ இதை நீங்கள் வந்து இங்கே பிக்சரில் பார்க்கலாம். ஓவரியில் கிராஃபியன் ஃபாலிகுலேருந்து வரக்கூடிய எக் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபர்டிலைஸ் ஆகி ஜைகோட்டாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது ஃபெலோப்பியன் டியூபோட ஆம்புலாவில் வந்து இது டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. இப்போ ஃபர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கிளீவேஜ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்டுலா. இப்போ இதில் ஃபர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அபவுட் 30 ஹவர்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டு கிளீவேஜ் வந்து நடக்கும். ஸோ கிளீவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் ரேபிட் மைட்டாட்டிக் டிவிஷன் ஆஃப் ஜைகோட். அதாவது ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆச்சு இல்லையா, ஃபர்டிலைஸ்ட் எக் வந்து ஃபார்ம் ஆச்சு, அது வந்து சீரீஸாக அடுத்தடுத்து ரேப்பிட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக மைட்டாட்டிக் டிவிஷன் அண்டர்கான் பண்ணி அது மினி செல்டு பிளாஸ்டுலா ஆர் பிளாஸ்டோசிஸ்டா வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த பிக்சரில் பாருங்க, ஜைகோட் அப்படிங்கிறது டிவைட் ஆகி ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் நடந்து 2 செல்லாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு செல் 2 செல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் கிளீவேஜ் அண்டர்கான் பண்ணி 2 செல் 4 செல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு. திரும்ப அகெயின் கிளீவேஜ் அண்டர்கான் பண்ணி அது மொருலாவாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. மொருலா அப்படிங்கிறது இட் இஸ் மேட் அப் ஆஃப் 12 to 32 செல்ஸ். தட் இஸ் கால்ட் ஆஸ் த பிளாஸ்டோமியஸ்.
அது வந்து டைட்லி பேக் டுகெதராக வந்து இருக்கும். அந்த 12 to 32 செல்ஸ் அப்படிங்கிறது இட் லுக் லைக் அ சாலிட் பால் ஆஃப் செல்ஸ். ஸோ இதுதான் வந்து எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டோடைய ஏர்லி ஸ்டேஜாக வந்து இருக்குது இந்த மொருலா அப்படிங்கிறது. மொருலாலேருந்து நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடியதான், க்ளீவேஜ் நடந்து ஃபார்ம் ஆகக்கூடியதான் வந்து இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஆர் பிளாஸ்டுலாங்கிறது. இந்த பிளாஸ்டோசிஸ்டில் வந்து அவுட்டர் லேயர் அண்ட் இன்னர் மாஸ் வந்து இருக்குது. அவுட்டர் லேயரில் சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்மாலர் செல்ஸாக வந்து இருக்கும். அண்ட் இன்னர் மாஸ்க்குள்ள லார்ஜர் செல்ஸ், இங்கே ப்ளூ கலரில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி பெரிய பெரிய செல்ஸாக வந்து இருக்கும். இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா ஓவரியிலேருந்து எக் வெளியே வருது. அந்த எக் வந்து ஃபர்டிலைஸ் ஆகி ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகும் போது அது இந்த இடத்துல இருக்குது. அந்த ஜைகோட் வந்து க்ளீவேஜ் அண்டர்கோன் பண்ணி ஒரு செல் 2 செல்லாக ஃபார்ம் ஆகும் போது அது இங்கே வரைக்கும் மூவ் ஆகிடுச்சு. 2 செல் 4 செல்லாக ஃபார்ம் போது அது இங்கே மூவ் ஆகிடுச்சு. அடுத்து 4 செல் வந்து மொருலா, அதாவது ஏர்லி மொருலாவாக ஃபார்ம் ஆகும் போது இங்கே மூவ் ஆகிடுச்சு. ஏர்லி மொருலாலேருந்து லேட் மொருலா வந்து வரும்போது இங்கே மூவ் ஆகிடுச்சு. அடுத்து பிளாஸ்டோசிஸ்டாக ஃபார்ம் ஆகும்போது அது வந்து யூட்ரஸுக்குள்ளே அந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து என்டர் ஆயிடுச்சு. ஸோ அந்த செல்லோட அடுத்தடுத்த ப்ராசஸ் க்ளீவேஜ் நடக்க அந்த செல் வந்து மூவ் ஆகிட்டே வந்து யூட்ரஸுக்குள்ளே அது வந்து போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு க்ளீவேஜ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்டுலாக்கு அப்புறமா அடுத்த ப்ராசஸ் வந்து இம்ப்ளான்டேஷன். ஸோ இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பிளாஸ்டுலா ஆர் த ஃபர்டிலைஸ்ட் எக் அப்படிங்கிறது யூட்ரஸை ரீச் பண்ணதுக்கப்புறமா அது அந்த யூட்டரஸோட வாலில், அதாவது அந்த எண்டோமெட்ரியத்தில் போய் அட்டாச்மெண்ட் ஆகிடும். அந்த ப்ராசஸ் தான் வி கால் இட் ஆஸ் அ இம்ப்ளான்டேஷன். ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஃபர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சு 6லேருந்து 7 நாளுக்குள்ளே வந்து இது நடக்கும், இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் வந்து கிராஸ்டுலேஷன். ஸோ கிராஸ்டுலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, பிளாஸ்டுலா வந்து ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிற அந்த பிளாஸ்டுலா வந்து நெக்ஸ்ட்டு கிராஸ்டுலாவாக வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கிராஸ்டுலா அப்படிங்கிறது என்னென்னா, தேர் வில் பி அ ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸ், அதாவது மொத்தம் 3 ஜெர்ம் லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். தட் இஸ் எக்டோடெர்ம், எண்டோடெர்ம் அண்ட் மீசோடெர்ம். எக்டோடெர்ம் அப்படின்னா அவுட்டரான எக்ஸ்டர்னல் லேயர், மீசோடெர்ம் அப்படிங்கிறது மிடில் லேயர், எண்டோடெர்ம்ங்கிறது இன்டர்னல் லேயர். ஸோ இந்த மாதிரியான ப்ரைமரி ஜெர்ம் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் பை த செல் ரீஅரேஞ்ச்மெண்ட்னால. அதாவது இந்த பிளாஸ்டுலாவில் இருக்கக்கூடிய செல்லை ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி இந்த மாதிரி கிராஸ்டுலா அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கிராஸ்டுலா அப்படிங்கிறது எப்போ ஃபார்ம் ஆகும்னா, இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிற அந்த பிளாஸ்டுலா யூட்ரஸில் போய் அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த பிளாஸ்டுலா வந்து கிராஸ்டுலாவாக ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி இந்த 3 லேயர்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. இப்படி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஆர்கனோஜெனசிஸ் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் நடக்கும். ஆர்கனோஜெனசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த ஜெர்ம் லேயரான இந்த 3 ஜெர்ம் லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ திஸ் வில் இனிஷியேட் த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். இது வந்து இனிஷியேட் பண்ணிடுது. இந்த ஆர்கனோஜெனசிஸ் ப்ராசஸ் அப்போது ஃபீட்டஸ், அதாவது எம்ப்ரியோவில் வந்து வேரியஸ் ஆர்கன்கிறது டெவலப் ஆகும் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஜெர்ம் லேயர் அண்ட் தட் வில் அட்டைன் அ ஃபங்க்ஷனல் ஸ்டேட். அதாவது இப்போ ஆர்கனோஜெனசிஸ் அப்படிங்கிற வேர்டை கவனிங்களேன், ஆர்கன் ஃபார்ம் ஆகுது. எதோட ஆர்கன் ஃபார்ம் ஆகுது? அந்த எம்ப்ரியோவில் இருக்கக்கூடிய அந்த ஃபீட்டஸோட ஆர்கன் வந்து ஃபார்ம் ஆகுது. எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா, அந்த டிஃப்ரெண்ட் ஜெர்ம் லேயர்ஸான எக்டோடெர்ம், எண்டோடெர்ம், மீசோடெர்ம் இதுலேருந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆனது ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டுக்கு வந்து அட்டைன் ஆகுது. இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா, கிராஸ்டுலாவில் இருக்கக்கூடிய எக்டோடெர்ம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்டர்னல் லேயர் என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா, ஸ்கின் செல்ஸ் ஆஃப் எபிதர்மஸ், பிக்மெண்ட் செல் அண்ட் நியூரான் செல் ஆஃப் பிரெயினாக வந்து ஃபார்ம் ஆகுது. இப்படி ஃபார்ம் ஆனது நெக்ஸ்ட் அது ஃபங்க்ஷனலாக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் அடுத்ததாக அதோடைய மீசோடெர்ம் அப்படிங்கிற மிடில் லேயர், அது வந்து கார்டியாக் மசில், ஸ்மூத் மசில், ஸ்கெலிட்டல் மசில், டியூபியூல் செல் ஆஃப் கிட்னி, ரெட் பிளட் செல்ஸ் இதுவாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இது வந்து ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கும். தென் அதோடைய எண்டோடெர்ம், அதாவது இன்டர்னல் லேயர் வந்து லங்ஸ் செல், தைராய்டு செல், பேங்க்ரியாட்டிக் செல் இதுவாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அது வந்து ஃபங்க்ஷனலாக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போது ஆர்கனெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகி அது ஃபங்க்ஷனலாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் பிளசண்டா. இந்த பிளசண்டா அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு டிஸ்கஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த பிக்சரில் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், இதுதான் வந்து பிளசண்டா. இது வந்து யூட்ரஸோடைய வாலில் போய் வந்து அட்டாச் ஆகியிருக்கும். இது வந்து யூட்ரஸ்னால் இந்த யூட்ரஸோட வாலில் வந்து இந்த பிளசண்டா அட்டாச் ஆகிருக்கு.
இது வந்து ஒரு டெம்பரரியாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான். இட் இஸ் அ டெம்பரரி அசோசியேஷன் பிட்வீன் த டெவலப்பிங் எம்ப்ரியோ அண்ட் த மெட்டர்னல் டிஷ்யூ, அதாவது மதரோடைய டிஷ்யூவான அந்த யூட்ரஸுக்கும் அண்ட் இந்த ஃபீட்டஸுக்கும் கனெக்டடாக இருக்கக்கூடியது வந்து இந்த பிளசண்டா தான். அண்ட் இந்த பிளசண்டாவுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபுட் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுது. மதரில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் பேபிக்கு போகிறதுக்கு இதை வந்து அலோவ் பண்ணுது. அண்ட் ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஆகிறதுக்கு, நைட்ரஜனஸ் வேஸ்ட் அதாவது அந்த யூரின் அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகி வெளியே வர்றதுக்கு, அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பிளசண்டா ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. அண்ட் இந்த பிளசண்டாவிலேருந்து அடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் வருது பார்த்தீங்களா, அம்பிளிக்கல் கார்டு. இந்த அம்பிளிக்கல் கார்டு அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ கார்ட் கண்டெய்னிங் அ பிளட் வெசல் தட் வில் கனெக்ட் த பிளசண்டா வித் த ஃபீட்டஸ். ஃபீட்டஸையும் பிளசண்டாவையும் கனெக்ட் பண்ணுறது இந்த அம்பிளிக்கல் கார்ட் தான். ஓகேவா? இப்போ ஆர்கன்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அடுத்த பிளசண்டா வந்து ஃபார்ம் ஆகுது. தென் அடுத்ததாக ஜெஸ்டேஷன், ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ டைம் பீரியட் டியூரிங் விச் த எம்ப்ரியோ அட்டைன் இட்ஸ் டெவலப்மெண்ட் இன் த யூட்ரஸ். ஸோ யூட்ரஸுக்குள்ளே அந்த பிளாஸ்டுலா அப்படிங்கிறது வந்து கிராஸ்டுலா ஃபார்ம் ஆகி, தென் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி, அதுக்கப்புறம் பிளசண்டாலாம் ஃபார்ம் ஆகி அடுத்தடுத்து ப்ராசஸ் வந்து நடக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு யூட்ரஸுக்குள்ளே ஃபர்ஸ்ட் மந்தில் இருக்கக்கூடிய எம்ப்ரியோ வந்து இருக்குது. அடுத்து செகண்ட் மந்த், அடுத்து தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த், ஃபிஃப்த் மந்த், அந்த மாதிரி டில் 9th மந்த் வரைக்குமே வந்து அந்த எம்ப்ரியோ வந்து ஃபுல்லாக டெவலப் ஆயிடுது. அப்போ அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்குதோ அந்த ப்ராசஸை தான் வி கால் இட் ஆஸ் அ ப்ரெக்னன்சி ஆர் அ ஜெஸ்டேஷன். ஒரு ஹியூமனில் வந்து இந்த ஜெஸ்டேஷன் பீரியட் நார்மலாக இட் லாஸ்ட் ஃபார் அபவுட் 280 days. இந்த ப்ரெக்னன்சி அப்போது அந்த யூட்ரஸ் அப்படிங்கிறது நார்மல் சைஸை விட 500 times வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து சைல்ட் பர்த், பார்ட்டுரேஷன், அதாவது 9th மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சி வந்ததுக்கப்புறமா அடுத்து சைல்ட் பர்த் வந்து நடக்கணும். சைல்ட் பர்த் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஜெஸ்டேஷனோட எண்டில் 9th மந்தில் மதரோட யூட்ரஸ்லேருந்து யங் ஒன்ஸ் வந்து வெளியே எக்ஸ்பெல் ஆகி வரணும். அதுதான் வந்து நம்ம பார்ட்டுரேஷனுங்கிறோம். ஸோ இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹார்மோன் வந்து ஆக்சிடோசின், அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் த போஸ்டீரியர் பிட்யூட்டரி. ஸோ திஸ் ஆக்சிடோசின் ஹார்மோன் இட் வில் ஸ்டிமுலேட் த யூட்டிரைன் கான்ட்ராக்ஷன். ஸோ யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்ணி பேபியை வெளியே எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. And it will provide a force to expel the baby from the uterus causing a birth. ஸோ பேபி வந்து யூட்ரஸை விட்டு வெளியே ஃபோர்ஸில் வர்றதுக்கு இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. லாக்டேஷன். ஸோ பேபி வந்து பிறந்தாச்சு. பேபி பிறந்ததுக்கு அப்புறமா மதர் வந்து பேபிக்கு வந்து மில்க் கொடுக்க ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுக்கு மதரோடைய மெமரி கிளாண்ட்லேருந்து மில்கோட ப்ரொடக்ஷன் வந்து ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். ஸோ அதைத்தான் நம்ம லாக்டேஷன்னு சொல்கிறோம். த ப்ராசஸ் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் த சைல்ட் பர்த் ஃப்ரம் த மெமரி கிளாண்ட் ஆஃப் த மதர், தட் இஸ் கால்ட் ஆஸ் அ லாக்டேஷன். ஸோ இந்த லாக்டேஷன் நடக்கிறதுக்கு நமக்கு மில்க் வந்து எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும்னா, மதரோட மெமரி கிளாண்டில் இருக்கக்கூடிய இந்த அல்வியோலை அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும். அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹார்மோன் வந்து ப்ரோலாக்டின், விச் இஸ் செக்ரீட்டட் ஃப்ரம் த ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த மில்க் வந்து வெளியே எஜெக்ட் ஆகி வரணும் இல்லையா, அப்போ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஹார்மோன் வந்து ஆக்சிடாக்சின். இது வந்து எது மூலிமா செக்ரீட் ஆகுதுன்னா, போஸ்டீரியர் பிட்யூட்டரி மூலமாக. ஸோ மதரோட மெமரி கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மில்க் which is released after the childbirth, that is called as a colostrum. இந்த colostrum அப்படிங்கிறது first 2 to 3 daysலேருந்து after the childbirth breastலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மில்கை தான் நம்ம கொலாஸ்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொலாஸ்ட்ரத்தில் வந்து இம்யூனிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து இம்யூன் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இதில் இம்யூனிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து சைல்டு ட்ரிங்க் பண்ணும்போது சைல்டோடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக வந்து தேவைப்படும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம ஃபர்டிலைசேஷன்லேருந்து ஃபீட்டல் டெவலப்மெண்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்த டாபிக் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.